நண்பர்களே, இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டதல்ல. இது ஒரு முற்றிலும் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்ட வீடியோ. அதனால உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. இந்த ரோஸ் வீடியோ டைமுக்கு போஸ்ட் பண்ணு. பண்றேன். ஏதோ நல்ல சாமி படம் வந்திருக்காமே, போடு பாப்போம். அட கண்ணப்பா படம் நல்ல பக்தி படமாச்சே. ஆரங்கோக்கமாக்கா, என்னடா பக்தி படத்துல ஒரே பலான காட்சிகள் எடுத்து வச்சிருக்கீங்க? அதுதான் சர்ப்ரைஸ். டேய், கத்தி வச்சு விளையாட இடமாடாது. வேற எதை வச்சு சார் விளையாடுவாங்க? இவனெல்லாம் திருத்தவே முடியாது, கலிகாலம். இப்ப இந்த சீனுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாரு. கத்தி எடுத்து பின்னால சொல்றேன்னா கட்டப்பா, அதே கத்தி எடுத்து முன்னால ஹலோ பிளாஸ்ட் பாக்ஸ், வெல்கம் டு another roast வீடியோ. இந்த கண்ணப்பா கதையை பத்தி பார்த்தோம்னா, நாம் அனைவரும் குட்டி குஞ்சானாக சுற்றி திரிந்த போது பாட புத்தகத்தில் படித்த கதை தான். ஆனா காஃபி கப்ல காரா பூந்தியை கலந்த மாதிரியே ஒரு வித்தியாசமான காம்பினேஷன்ல கிளறி வச்சிருக்காங்க. காஃபி கப்ல காரா பூந்தியா போல்ட்டிங் படம்டா, நல்லா இருக்கும். ஓபன் பண்ணா சில குட்டி குஞ்சா டியூஷன் கூட போகாம விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கொடூரமான தெய்வத்தை காட்டி ஒரு சூனியக்கார பாட்டி சாம்பார் கேக்குது. அம்மா, இன்னைக்கு சாம்பார் எதுவும் வைக்கலீங்களா? பொங்கலும் புளியோதரையும் தான், ஓகேவா? உடனே அங்கிருந்து ஒரு எலுமிச்சை பழத்தை தூக்கி வீசி, இந்த எலுமிச்சை பழம் யார் மண்டை மேல படுதோ அவன் உசுறு நாக்கு காவாலியா அப்படின்னு கோமாளித்தனமா அந்த கிழவியை தூக்கி வீசிடுது. அந்த எலுமிச்சை பழம் பல மைல் டிராவல் பண்ணி போய் பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு குட்டி குஞ்சா தலையில அடிச்சிருது. உடனே அந்த பச்சை மண்ணை தூக்கிட்டு வந்து பலி கொடுத்துறாங்க. ஒரு சாம்பார் வைக்கலங்கிறதுக்காக பிஞ்சு குழந்தைன்னு கூட பக்கமா தூக்கிட்டு வந்து பலி கொடுத்துட்டியேன்னு ஹீரோவா இருக்க பையன் கபால்னு கல் எடுத்து கபாலம் கலங்குற அளவுக்கு அடிச்சிடறான். அடிச்சுட்டு இந்த உலகத்துல கடவுளே கிடையாது, ஒன்லி கல்லு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான். இப்போ சுமார் 25 வருடங்களுக்கு பிறகு ஒரு குழந்தைய பறந்து தூக்கிட்டு போயிடுது. உடனே ஹீரோஸோட அப்பா சரத்குமார் வந்து தின்னானு கூப்பிட என்னான்னு கூட கேட்காம குதிரையில வந்து ஹரிச்சந்தர் சொல்லு, அர்ஜுன் ஒரு வில்லுன்னு வில் எடுத்து வீச, பாப்பாவை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு பருந்து பாப்பாவை கீழே போட்டு எஸ்கேப் ஆயிடுது. ஆனா அவ்வளவு தூரத்துல போட்ட பாப்பாவை ஹீரோ எப்பறா இங்க இருந்தே ஓடி போய் புடிச்சாரு? அதான் ஆரம்பத்திலே சொன்னேன் ப்ரோ, காஃபில காரா பூந்தி டிஃபரண்ட் காம்பினேஷன். இப்போ ஒரு நாள் ஹீரோ சார் காட்டுக்குள்ள மானை வேட்டையாடலான்னு போகும்போது மான் கிடைக்கல, ஒரு மயில் தான் கிடைச்சது. மயிலா? தட் மீன்ஸ் ஹீரோயின் என்ட்ரி வா. காட்டுக்குள்ள கவர்ச்சோடையில் ஹீரோயின் ஈரத்தோட வரத பார்த்து ஹீரோ சாருக்கு காதல் வந்துருது. நான் மச்சான் அப்படியே நின்னுட்ட, எங்க அப்பா நம்மள காட்டுக்கு வேட்டையாட அனுப்பிட்டு வேற பையனுக்கு பிளான் பண்றான்டா. என்ன வளர்றான்? Oh no. What bro? Yeah bro. Why bro? எப்படி திடீர்னு சரத்குமார் யூனிவர்ஸ் கொண்டு வந்த பாத்தியா? இப்போ ஒரு சாமியார் சைலண்டா காட்டுக்குள்ள போய் அவர் மட்டும் சிவனை தரிசனம் பண்றாரு. அப்போதான் வாயுலிங்கத்தை காட்டுறாங்க. ஓம் நமச்சிவாயா. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கணும்பா. இப்ப காட்டுக்குள்ள கலவணி பசங்க வந்து காலத்துக்கு எப்படி போறதுன்னு வழி கேக்குறாங்க. யோ மிலிட்டரி, இது ஜிவிஎம் சார், நீங்க எங்க? அது அவரு இல்லப்பா, அவரு மாதிரி யாரோ கெட்ட போட்டு வந்திருக்காங்க. இப்ப வழி கேட்டு வந்தவனுக்கு தாகமா இருக்குன்னு வாட்டர் கேட்க, வாட்டர் கொடுக்க வந்த வஞ்சிக்குடிய வலுக்கட்டாயமா குதிரையில தூக்கி போட்டுக்கிட்டு கிளம்பிடுறானுங்க. இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வர உடனே அந்த கிட்னாப்பரை போட்டு புலந்துட்டு இருக்காரு. டேய், என்ன தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்டோட ஆளை தூக்கி இருப்ப, நானே இது வரையும் தூக்குனது இல்ல. ஐயோகி ராஸ்கல். டேய், நீ யாரு மேல கை வச்சிருக்க தெரியுமா? எங்க அண்ணன் பேர் காலக்கையண்டா. அவன் இதுவரையும் 1 லட்சம் பேரை கொண்டிருக்கான், 10,000 பொண்ணுகளை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான். கூடிய சீக்கிரமே உன்னையும் எது அட கொல்ல போறான்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறான். இப்ப இந்த காலக்கையும் படையெடுத்து வந்த ஊரை எப்படி காப்பாத்துறதுன்னு ஊர் ஒண்ணு கூடி பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கிழவி எதுக்குடா பூசணிக்காயோட வருது? ஏமா, பூசணிக்காய் வச்சு என்ன பண்ண போற? ஓ, பூசணிக்காய் சாம்பாரா? இப்ப இந்த போர்ல எப்படி ஜெயிக்கிறது பக்கத்து ஊர்க்காரங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு நம்ம சரத்குமார் சார். ஹீரோவா பொறுப்பா போருக்கு போக பொருளை ரெடி பண்ணுவார்னு பார்த்தா ஹீரோயினை பார்க்க காட்டுக்குள்ள போறாரு. ஆனா ஹீரோயின் அப்படி எல்லாம் கிடையாது, ரொம்ப புத்திசாலி. சிவனுக்கு ஒரு கூட நிறைய பழங்களை வச்சுட்டு அதை அவங்க அசந்த நேரமா பார்த்து ஹீரோ சார் திருடி தின்னதும் சிவன் தான் அந்த பழங்கள்லாம் சாப்பிட்டதா நினைச்சு பூரி படைவாங்க. சிவன் பழங்கள் எல்லாம் சாப்பிட்டாரு. எவ்வளவு வாட்டி சொன்னேன், அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. பாத்தியா?
ஆனா அந்த பழத்தெல்லாம் சிவன் சாப்பிட்டதா நினைச்சதான் சைலண்டா இருந்தாங்க. ஹீரோ சாப்பிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே கத்தி எடுத்து ஹீரோ சாரோட பழத்தை ஒரே சிவா சீவிடுறாங்க. கத்தி எடுத்து ஹீரோ சாரோட வாழைப்பழத்தை ஒரே சிவா சீவிடுறாங்க. அட கத்தி எடுத்து ஹீரோ சார் கையில பிடிச்சிருந்த வாழைப்பழத்தை ஒரே சிவா சீவிட்டாங்க. எதுக்கு இத்தனை முறை கேக்குறான்? யோ தப்பா நினைக்க கூடாது. ஹீரோ சார் வச்சிருந்த சாப்பிடுற வாழைப்பழத்தை கத்தி எடுத்து ஒரே சிவா சீவிடுறாங்க. என்ன எப்ப பார்த்தாலும் அதே நினப்பு. இப்போ ஹீரோ சார் அந்த காட்டுக்குள்ள ரொமான்ஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அந்த சூனியக்கார கிளம்பி வந்து சரத்குமார் சார் கிட்ட எனக்கு உன் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும், எது என் பொண்ணுக்கு உன் பையனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சம்பந்தம் பேசி முடிச்சிடறாங்க. இப்போ இவங்க சம்பந்தம் பேசி முடிக்கிறதுக்குள்ள ஹீரோ சார் அங்க சந்தில சிந்து பட ஆரம்பிச்சிடறாரு. நான் உனக்கு காய் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லி தரேன். மனசோட காய் மேலவே ஹீரோயின் மேடம் அவர் பணங்காய சொன்னாரு. இப்போ ஹீரோ சார் கரெக்டா அந்த காய் அடிக்க ஹெல்ப் பண்ணதும் ஹீரோயின் கரெக்ட் ஆயிடுறாங்க. என் தலைவன் எப்படி காய் அடிச்சே கரெக்ட் பண்ணா பாத்தியா? நல்ல கவனமா பாத்துக்கோ. கஷ்டமான ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்க. தெலுங்கு இது சூப்பர் ஹிட் ஆகும். டனக்கு அமுக்கு, டனக்கு குமுக்கு சைடுல விட்டுக்கோ. இருந்தாலும் ஒரு பக்தி படத்துல இவ்வளவு பலன காட்சிகள் தவிர்த்திருக்கலாம். இப்ப இவங்கள மாதிரியே அந்த சூனியக்கார கிளவியோட பொண்ணும் ஹீரோட ஃப்ரெண்டும் லவ் பண்ணி சுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இது அந்த சூனியக்கார கிளவியோட அசிஸ்டன்ட் பாத்துடுது. இப்ப அந்த கிளவி வேற சாம்பார் கேட்பாளே கேட்டுட்டா. அட போங்க, இந்த சாம்பார் டயலாக்க உங்களால எதுலயுமே மேட்ச் பண்ண முடியல. இப்ப நான் மேட்ச் பண்றேன் பாரு. ஹலோ தம்பி, சாப்பிட வீட்டுக்கு வருவியாப்பா? அம்மா என்னம்மா சாப்பாடு? அம்மா நான் நாளைக்கே வரேம்மா. ஹலோ சாப்பிட வருவியாப்பா? என்னம்மா சாப்பாடு? அம்மா நான் வரலம்மா. ஹலோ தம்பி, என்னம்மா சாப்பிட வரியாப்பா? சாப்பாடு? என்னம்மா சாப்பாடு? ஐயோ போடு. டேய் என்னை யாரும் அடிச்சு கொல்லுங்கடா. எப்படி நல்லா இருந்துச்சா? சிவாங்கிய இஷ்டப்பட்டானு தான் மாலைய கொல்ல இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. அது போய் இல்ல நிஜம். அப்ப இதுவரையும் சாம்பாருக்காக பலி கொடுக்கல, உன் சந்தோஷத்துக்காக கொடுத்துட்டு இருந்திருக்க. இப்ப இந்த பலியை ஒருவேளை ஹீரோ சார் தடுத்ததும் அந்த ஊர்க்காரங்களாம் ஒண்ணு கூடி இவன் நம்ம நம்பிக்கையே போயின்னு சொல்றான், கடவுள் இல்லைன்னு சொல்றான், இவன் எப்படி நம்மளுக்கு தலைவனா இருக்க முடியும், உடனே இவனை தலைவன் பதவியில இருந்து தூக்குங்க அப்படின்னு பேசி முடிக்கிறதுக்குள்ள இப்போ ஹீரோயினுக்கு யார் பேராகிறதுன்னு ஹீரோ சாருக்கும் இந்த சம்சா மோகனுக்கும் இன்னொரு ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு. யாழ் நீ பின்னாடி வராதடா. முன்னாடி நீ போகாதடா. ஏய் யாழ் நீ பத்தி பேசாத. நீ பேசாத. உடனே ஊர்க்காரங்க ஒண்ணு கூடி ஒரு பொண்ணை 2 பேர் காதலிச்சா நம்ம ஊர் வழக்கப்படி 2 பேரும் சண்டை போடணும். அந்த சண்டையில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பொண்ணு, தோக்கறவங்களுக்கு புண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்காக போட்டியும் ரெடி பண்றாங்க. இப்ப இந்த சண்டையில ஹீரோ சார் எப்படியும் ஜெயிச்சிருவாரு. அதுக்கப்புறமாவது இந்த பிரச்சனையை முடிப்பானு பார்த்தா இவன் உள்ளூர்காரனே போட்டு இந்த போல புலக்குறானே, இவனா நம்மளுக்காக சண்டை போட போறான் அப்படின்னு புது பிரச்சனைகளை போடுறானுங்க. இப்ப இந்த போட்டி முடிஞ்சதும் சரத்குமார் சார் காண்டாகி ஊரை விட்டு வெளியே போட அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு ஹீரோ சாரை துரத்திடுறாரு. இந்த ஆள் இருக்கிற இப்ப இவ்வளவு கோவப்படுறாரு. அட போட்டி நடக்கும் போது எவனோ ரம்மி நாயகன் கத்திருக்காண்டா, அதுல காண்டாகி கோவத்தை ஹீரோ மேல காட்டிடுறாரு. இப்ப ஹீரோ சார் ஹீரோயின் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டு விட்டு வெளியே வந்து வீதியில தனியா நின்று சோத்துக்கே கஷ்டப்பட்டோம் அப்படின்னு கஷ்டப்படுவாங்கன்னு பார்த்தா திரும்ப அவங்க மன்மதிலே கண்டினியூ பண்றாங்க. இப்ப இவங்க ஊர்ல இல்லாத நேரமா பார்த்து அந்த காலக்கைய திடீர்னு 1 லட்சம் பேரை கூட்டிட்டு வந்து இந்த ஊர்ல இருக்கிற 1000 பேரையும் போட்டு தள்ளுறான். ஒரு கட்டத்துக்கு மேல சரத்குமார் சார் சமாளிக்க முடியாம தான் சாக போறோம்னு தெரிஞ்சு அவரோட ஆத்மா மட்டும் வந்து ஹீரோ சார்கிட்ட பேசுது. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனை போட்டு தள்ள போறான், எப்படியாவது வந்து ஊர் ஜனங்களை காப்பாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. என்னடா படத்துல திடீர்னு டைம் டிராவல் எல்லாம் கொண்டு வரீங்க? இப்ப ஹீரோ சார் கிளம்பி வந்து அந்த காலக்கையின் குரூப்பை ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது மாஸ்டர் பிளான் பண்ணுவாருன்னு பார்த்தா ஒண்ணுமே பண்ணல. அம்பெடுத்து விட்டுக்கிட்டே உள்ள போய் வில்லனா போட்டு தள்ளுறாரு. பாகுபலியாவது பிரபாஸ் சார் அந்த காலக்கையினை கொல்றதுக்கு ஒரு லாஜிக்கோட ஒரு சீன் வச்சிருப்பாங்க. இதெல்லடா வந்தாரு, அம்பு விட்டாரு, திடீர்னு 1 லட்சம் பேர் அழிச்சிட்டு வில்லனை போட்டு தள்ளிட்டாராம். சரி, படத்துல போர் சீன் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா படத்துல வந்து ஒரு ஃபைட் சீன் கூட ஒழுங்கா எடுக்கல. ஹீரோ சார் ஆக்ஷன்ல ஸ்லோ மோஷன்ல அடிக்கிறது, கேவலமான ஸ்கிரீன் பிளேன்னு செம்ம சொதப்பி வச்சிருக்கானுங்க. இதுல அக்ஷய் குமார், மோகன்லால், பிரபாஸ்னு பெரிய ஹீரோவா காஸ்டிங் பண்ணா படம் பிளாக் பஸ்டர் ஆகும்னு எவன்டா உங்களுக்கு ஐடியா கொடுத்தது? இதுல வர ஆக்ட்ரஸ்க்காவது அந்த கேரக்டர் பொருந்துதான்னு பார்த்தா அதுவும் பொருந்தல. அக்ஷய் குமார் சார் சிவனா வராரு, ஆனா படத்துல கடைசி 10 நிமிஷத்துல மட்டும் அவரை காட்டி இருந்தாலே படத்துக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அட்வர்டைஸ்மென்ட் மாதிரி வந்துட்டு போறாரு. ஆனா இது கூட பரவாயில்ல. மோகன்லால் சார் கேமியோலாம் எதுக்கு வச்சானே தெரியல. அந்த 2 நிமிஷம் சீனை ஜஸ்ட் கைதி படத்துல பிளாக் ஸ்டோரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டோரி
ஸ்டோரியா சொல்லி முடிச்சிருக்கலாம்டா. இதெல்லாம் விட பெரிய ஹைலைட் பிரபாஸ் சார் வருவார் பாருங்க. இதுல பிரபாஸ் சார் சிவனை அனுப்பி வச்சிருப்பாரு. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு நீங்க பண்ணத கூட மன்னிச்சிருவேன்டா. பிரபாஸ் சாரை வச்சு நீங்க சிறப்பா செஞ்சீங்களே ஒரு சம்பவம். அவனை நீ சிவபக்தனா மாத்த ட்ரை பண்ணாத, அது அவனுக்கா தோணி அவனா மாறணும், நீலாம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோ சார் கிட்ட வந்து உன் பொண்டாட்டி உனக்கு கிடைக்கணும்னா நீ உடனே சிவனை வழிபடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாராம். எப்படி அவரே பாம்பு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். படத்துல கடைசி 20 நிமிஷம் மட்டும்தான் அந்த கண்ணப்பர் ஸ்டோரியா வருது. இதுலயும் ஆரம்பத்துல இருந்து கடவுள்னாலே சுத்தமா ஆகாதுன்னு இருக்கிற மனுஷன் எப்படி திடீர்னு கடவுள் மேல பக்தியா மாறுறான்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் வேற ஒன்னு வச்சிருப்பானுங்க. அந்த சீனாவது கொஞ்சம் வெயிட்டா எடுத்துக்கலாம், அதையும் சொதப்பி வச்சிருக்காங்க. அந்த சீன்லாம் ஜம்ப் கட் மாதிரி இருந்தது. என்னடா ஹீரோ திடீர்னு சிவபக்தனா மாதிரி சிவனை கும்பிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. மத்தபடி படம் விசுவலா பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஆனா மத்த விஷயங்கள்ல தான் கோட்டை விட்டாங்க. யாரெல்லாம் இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்து திருச்சி ஓடி வந்தீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கிரிஞ்ச் மூவி ரோஸ்டோட உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். And this is Vijay Kumar signing off. Bye.